உங்க ஜெபத்தினால, உங்க விசுவாசம் நிறைந்த ஜெபத்தினால உங்க குடும்பம் உயர்த்தப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பத்தை கர்த்தர் தழைக்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எப்போதும் நமக்கு என்ன இருக்கணும்? கர்த்தர் எப்போதும் என் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போது இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அசால்ட்டன்னு நினைச்ச நண்பர்களா ஓகோன்னு பாராட்ட செஞ்சாரு. அசால்ட்ட பார்த்த நண்பர்களா ஓகோன்னு பாராட்ட செஞ்சாரு. செய்யணுமா வேண்டாமா? அவங்கள யாரெல்லாம் அசால்ட்டாக பார்த்தாங்களோ, அவங்கள யாரெல்லாம் அற்பமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி ஓஹோன்னு அவங்கள பாராட்ட செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இயேசுவை நம்பி வரும் பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கு வயது எத்தனைன்னா 6 வயசு. அவனுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. அப்போ டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இவன் இனி என்ன செய்ய மாட்டான், பிழைக்க மாட்டான், செத்து போயிடுவான். நீ யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்களாம். ஆனால் அவங்க ஊரில் எப்படின்னா, இப்போ மரித்து போயிடுவான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே உடனே எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுவாங்களாம். என் பையன் கொஞ்ச நேரத்தில் மரித்து போயிடுவான், அதனால் எல்லோரும் வந்துருங்கன்றுவாங்களாம். சாகிறதுக்கு முன்னாடியே வர சொல்லிடுவாங்களாம். அதே மாதிரி அவங்க வீட்லேயே அவங்க பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்களாம், என் பையனை காப்பாற்ற முடியான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க, மரித்து போய்விடுவான்னு, கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவா, அதனால் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி தகவல்லாம் சொல்லிட்டாங்களாம். உடனே எல்லா ரிலேஷன்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் அந்த பையன் செத்து போயிடுவான், இவனை அடக்கம் பண்ணிடலான்னு சொல்லி வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு எல்லோரும் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. அப்போ அந்த பையன் படுக்கையில் இருக்கிறான். அந்த நேரத்தில் பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது ரோமர் அந்த புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசினான். உடனே இவனுக்கு அவன் சொல்கிறான், டாக்டர் சொல்கிறாரு நீ பிழைக்க மாட்டேன்னு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பிழைப்பேங்கார, அப்போ நான் கண்டிப்பாக பிழைப்பேன் சொல்லி அந்த வசனத்தை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நான் பிழைப்பேன், விசுவாசத்தினால் நான் பிழைப்பேன் என்று சொல்லி இதை சொல்லிக்கிட்டே இருக்க 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 அவனுடைய சரீரத்துக்குள்ள மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அவனுடைய சரீரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை உண்டாக ஆரம்பித்தது. அவனுடைய சரீரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வியாதிகள் மறைய ஆரம்பித்தது. இப்பொழுது பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டான். பெட்டை விட்டு இறங்கி குதிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு ஓடி போனானாம். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வந்திருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுக்கு டீ போட்டு கொடுப்போன்னு சொல்லி கிச்சனில் டீ போட்டுட்டு இருந்தாங்களாம். எம்மா நான் சரியாயிட்டம்மா அப்படின்னு சொல்லி சொன்னானா. அவங்க அம்மா சொன்னாங்களா, ஏய் சும்மாரு, நீ செத்து போயிடுவானு, கொஞ்ச நேரத்தில் போய் பெட்டில் போய் படு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இல்லைம்மா நான் சரியாயிட்டம்மா பாருங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா என்ன செஞ்சாங்களாம், அவனை நம்புனாங்களாம். அல்லேலூயா. அடுத்து எல்லா சொந்தக்காரங்களும் போயிட்டாங்க வீட்டுக்கு. லாஸ்ட்டு கர்த்தர் அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாக எடுத்து பயன்படுத்தினார். அவர் இருந்த சிட்டியை ஹீலிங் சிட்டியாக மாற்றினாராம். சுகமளிக்கும் நகரமாக அவரை கொண்டு கர்த்தர் மாற்றினார். அவர் இருந்த இடத்துல ஒரு வியாதிஸ்தனை கூட பார்க்க முடியாதாம். அங்கே ஆஸ்பத்திரி ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்குமா. ஏன் சொன்னால் எல்லா வியாதிஸ்தர்களும் இவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வருவாங்களாம். இவர் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் சுகமாகிவிடும். ஒருத்தருக்கு வியாதி இல்லாதனால அந்த இடத்துல இருக்க ஆஸ்பத்திரிலாம் எம்டியாகவே தான் இருக்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. செத்து போயிடுவான்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. ஆனா கர்த்தரோ பிழைக்க வைத்தார்.